நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பைல்வான் மாதிரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்லை, தோசைக்கு வழி இல்லை, அது மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூப்பிட்டு பைல்வான்ட்டே சொல்லிட்டோம். ஏன் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க, அப்படியே இருக்கும் வீட்டில் வந்து பார்த்துக்கையா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லாத பொருளெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜில் சொல்ல வேண்டிய கடமை, ஏன்னா ப்ரெஸ் இருக்கிறீங்க. எல்லாம் இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள், வளர்ந்த ஆளுகளை நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்க வீட்டில், வேணால் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் வந்து இருந்து பாருன்னு சொன்னேன். ஈவன் இது துபாயில் செட்டில் ஆகிட்டான். இவன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போட. இதெல்லாம் இல்லாமல் அவர் அனாதையாக இருக்காரு. அப்படி போட்டு என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவை எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆள் நிலையாக நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பைல்வான் எழுதுனது கரெக்டாக, இது பைல்வான்காக சொல்கிற வார்த்தை தான் அது. பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்கிட்டயோ வாழ்க்கையை படிச்சிடும். சதா வந்து வெறும் கிட்டாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இந்த விழா எடுக்கிறது வந்து அவர் இசையமைச்ச முதலாவது பாட்டு இன்றைக்கி இப்போ போட்டார். அந்த ரீரெக்கார்டிங் பிட்டும் அவர் இசையமைச்ச. ஏன்னா வெறும் பிளேயராக இருந்தார். என்னுடைய மியூசிக்கில் வாசிச்சிருக்காரு, அண்ணனுடைய மியூசிக்கில் வாசிச்சிருக்காரு. நாங்கள்லாம் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காத காலத்தில் அவங்க வீட்டில் தான் உட்காந்துருப்போம். சுதர்சன மாஸ்டர் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காரு நிஜமா. எல்லாருக்கும் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே என பாட்டாக இருக்கட்டும். நிறைய பாடல்கள். ஓ ரசிக்கும் சீமானை வாசலிக்கும் உடை அணிந்து சடிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுதில் மனம் இனிக்கும் விதத்தில் புது சிலருக்கு சுகங்கள் பெறுவோம். கா 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 ஆகாரம் உண்டை எல்லோரும் ஒன்றாக அன்பாக ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க. காக்கை அண்ணாவை நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க, காக்காவென ஒன்றாக கொடுறீங்க என்று பல பெரிய ஹிட் சாங்ஸ் கொடுத்து பண்ணவர். நிஜமாக சொல்லணும்னா நான் கண்ணா கருமை நிற கண்ணா உதை காணாத கண் இல்லையே என்று பாடலாம் உருவாக்கி கொடுத்து. அப்போ எல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் பற்றி மற்றதை பேச போகிறோம், அதுக்காக அவரை பற்றி பேசணுங்கிற ஆசையில் வந்திருக்கேன். அவங்க தான் மியூசிக் வந்து மியூசிஷியன்ஸை மாதக்கணக்கில் புக் பண்ணி, ஜானகியாக இருக்கட்டும், இது வந்து எம்எஸ் ராஜேஸ்வரியாக இருக்கட்டும், குழந்தையில பாடுவாங்க அவங்க, எம்எஸ் ராஜேஸ்வரி தான் அவங்க மாத சம்பளத்துக்கு அங்கேயே ஏவிஎம்மில் இருந்து இவங்க மியூசிக் டைரக்டர் இவங்க அப்பாவோட மியூசிக்கில் தினம் வந்து பாடணும், தினம் வந்து பாடல்களை கற்றுக்கொள்ளணும். மியூசிக் வாசிக்கிறவங்களும் அங்கே வந்து ரிஹர்சல் பண்ணணும். அப்படி மாத சம்பளம் கொடுத்து வச்சிருந்த காலங்கள் அந்த காலங்கள். இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் உட்காரன்னு போட்டாலும் தன்னுடைய பரம்பரையை நினைக்கும்போது இது இவங்கள மாதிரி இவரோட அப்பா மாதிரி ஆட்கள் இல்லைன்னா இன்றைக்கி மியூசிக்கோ டெவலப் ஆகிருக்காது. நாங்கள்லாம் பார்த்து அசந்தவங்க. அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் அவங்க வீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு பார்த்து ரசித்தவங்க. அவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி அறிமுகமாவதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை சொல்வதற்காக வந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சதா நிறைய இது மாதிரி நிறையா பண்ணணும். என்ன அப்பப்போ சாங் எழுத கூப்பிடணும். மேடையை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து இத்தனை எடுக்கும் போதே அவருடைய எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் அவர் வந்து நமக்குள்ளே இருக்க எண்ணங்களை பாடல் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக, ஏஐ மூலமாக நடிகர்களை நடிக்க வைத்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணார். ஆனால் ஒரே ஒரு பாட்டு நான் பாடினதுக்கு மட்டும் ஆர்டிஸ்டே போடாமல் என்னுடைய போர் முகத்தையும் நீங்கள் காட்டிட்டீங்க. அதுக்கு ஒரு சிவாஜி படம் அம்மாவை பற்றி பாடினது, எம்ஜிஆர் பாடினது, அது எல்லாம் அம்மாவை பற்றி அம்மா என்று அழைக்காத ரஜினி பாடினது, நானாக நான் இல்லை தாயை கமல் பாடின ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதோ என் முகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இதாக இருந்தது. நிஜமாகவே இந்த சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் நல்லவர்களை தேடி தேடி போடுறார். நல்ல மியூசிஷியன் எங்கே இருக்காங்க அப்படிங்க, சதாவா சதா மாஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சதா கொடுக்குறது. கண்ணன் அவர்களாலும் இதெல்லாம் நடந்தது. ஆகவே கண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லணும். நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் வந்ததும் சரி, கிளாடி அவர்கள் அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்தியும் சரி, இந்த இவங்கெல்லாம் தவசிலே அவர்களாம் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களாம் வளர்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உலகம் முழுக்க, நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அவர் வந்து அங்கேருந்து எல்லா யூரோப் கண்ட்ரிக்கு யூஎஸ் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறார் என்றாலும் அது இந்தியாவுக்கும் வந்து சேருது. உலக ரீதியாக நான் என்னுடைய எண்ணங்கள் வெளியே போய் சேரணுன்றதுக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் வெகு விரைவிலே எதிர்பார்க்கலாம் அவர் ஒரு திரைப்படம் எடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று, கண்டிப்பான ஒன்று. அவருடைய முயற்சி, ஆரம்ப முயற்சிகள் தான் இது. அவரும் இசையமைப்பாளர், அவரும் இசையமைக்க தெரியும், பாட தெரியும், ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும். எல்லாம் தனியாக வீட்டிலே ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு. என்னுடைய இந்த வருஷம் வந்து அண்ணனுக்கு வந்து 50ஆவது வருஷம். அன்னக்கிளி வெளியாகி 76 வெளியாச்சு. அண்ணனுக்கு 50ஆவது வருஷம். நான் 77ஆம் வருஷம் தான் செந்தூர் புவேங்கிற பாட்டு எழுதுனேன். அதனால் அடுத்த வருஷம் எனக்கு வந்து
50ஆவது வருஷம் திரைப்பட உலகத்தில். அதை வந்து நான் வந்து டென்மார்க்கில் கொண்டாடணும், நீங்கள் வரணும், கண்ணனோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரணும்னு. அதுக்கு இப்போவே வந்து நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் இன்றைக்கி எனக்கு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறார் அந்த நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு செட்டில் பண்ணிட்டாரு. இது அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு இன்றைக்கி மேடையில் எனக்கும் கண்ணனுக்கும் அட்வான்ஸ் பண்ணார். பையெல்லாம் கொண்டு வந்துருவோம், நாங்கள் எடுத்துக்கிறோம். கேட்க கொடுக்க நிஜமாக ரொம்ப அன்பான மனதில் இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதே போல் சதாவை பற்றி முன்னாலே நான் சொன்னேன், எந்த பரம்பரையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி. மிகச்சிறந்த கிட்டாரிஸ்ட். எனக்கு என்ன ஒரே ஒரு சமாச்சாரம் எனக்கு சம்மந்தப்பட்டது நான் சொல்கிறேன். எனக்கு சுமாராக கிட்டார் வாசிக்கிறேன். நாங்களாம் ஒரே மாஸ்டர் தான் படித்தோம், ஜி தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட. இளையராஜானா நான் சதா எல்லாமே. இவர் நல்ல பிஸியான ஒரு கிட்டாரிஸ்ட் அந்த டைமில் வந்து. தேவராஜ் மாஸ்டர், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அர்ஜுன் மாஸ்டர், அதே மாதிரி தெலுங்கில் வந்து ராஜன் நாகேந்திரா, ஜிகே வெங்கடேஷ், எல்லார்ட்டையுமே கிட்டார்ஸ்லனா சதாவை தான் கூடுவாங்க, போடுவார். இத்தனை ரெக்கார்டிங் இருக்கும்போது நாங்கள் சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு நாளைக்கு 2 ரெக்கார்டிங் வச்சுன்னா, அமர் கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, நான் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்டியூட்டாக போயிட்டு வாங்க மாதிரி. நமக்கா நடுக்கும். தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட இவர்கிட்ட தேவராஜ் மாஸ்டர்கிட்ட அனுப்புவார். தேவராஜ் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட் யாருன்னா ஏஆர் ரஹ்மானோட அப்பா, தெரியும், சேகர் சார், ஏகே சேகர் சார். அவர் தான் அசிஸ்டண்ட்டு. என்னையும் அண்ணனையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அண்ணன் பிடிச்சி எங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னாச்சுன்னு சொன்னால், எனக்கு அவ்வளோ தூரம் வராது. கார்டு நான் வாசிடுவேன். கார்டுனா சிக்கு எத்தனை கார்டு கொடுத்தாலும் நீங்கள் கேட்குற அண்ணனுடைய ஒரு 150 படங்கள் 200 படங்களுக்கு அவர் பக்கத்தில் கிட்டார் வச்சவன் தான். பச்சான பார்த்தீங்களுக்கு சக்க 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 வருமே, அதெல்லாம் தான். பருவமே, புதிய பாடல், எந்த பாட்டு எடுத்தாலும் ரிதம் கிட்டாரில் நம்ம தான் அங்கே பெஸ்ட்டு. சாதா எனக்கு வந்து பெரிய பேர் என்ன சொன்னால், நான் என்னை பற்றியே புகழணும், வேறு வழி இல்லைங்க. வேறு யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்கலாம், சொல்ல மாட்டாங்க, நானே சொல்கிறேன். பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்பட உலகத்தில் பெஸ்ட்டு கிட்டார் பிளேயர். அவரை நம்பி தான் எம்எஸ் சுரான் பாடல்கள்லாம் யாரந்த நிலதங் அந்த பேக்ரவுண்ட்லாம் அவர் தான் வாசிக்கிறார். அப்படிப்பட்டவரோட ஒரே மைக்கில் வாசிக்கும்போது எனக்கு அவர் சொன்ன வார்த்தை, எப்பா நான் பார்த்ததுல பெஸ்ட்டு ரிதம் கிட்டார் பிளேயர் நீ தான்ப்பா அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை. ஏன்னா நிஜமாக எனக்கே தெரியும் அண்ணனுடைய பாடல்கள் சேஞ்ச் ஆகுவதற்கு நான் அவர் கம்போஸ் பண்ணும்போது நான் ரிதம் எப்படி இருக்கணுன்றத ஸ்டைலாக வாசித்து பார்ப்பேன். அதில் டெவலப் ஆகும். நான் இது வந்து இதுக்காக சொல்ல, அது ஒரு ஐடியாவை கொடுக்கும் அவங்களுக்கு. அந்த இன்றைக்கு வரைக்கும் அந்த கிட்டார் பாடல்கள் நான் வாசித்த பாடலாம் கேட்டிங்கன்னா, ரிதமிக்காக இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையுமே என்னுடைய ஒலியை நீங்கள் கேட்டுக்கலாம். அதற்கு நிஜமாக சொல்லணும்னா சதா வந்து என்னை உற்சாகப்படுத்தி, போங்க அங்கே போங்க, அர்ஜுன் மாஸ்டர் ரெக்கார்டிங் இன்றைக்கி நான் போக முடியல, நீங்கள் போங்க என்னான்னு. ஒரே ஒரு சின்ன காமெடி சமாச்சாரம் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன். எல்லாமே பேசுகிறதே காமெடி தான், வாழ்க்கையே காமெடி தான். என்னென்னா, ஒரு ரீரெக்கார்டிங் நடக்குது. எனக்கு அவ்வளோவா சோலோ வாசிக்க தெரியாது. கிட்டார் நீங்கள் எத்தனை கார்டு, ஒரு பாரில் 4 கார்டு இருந்தாலும் வாசிச்சிருவேன், அதெல்லாம் போய்டும். 4 பார்னா புரியும். சிங் ஜிங் 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 4 கார்டு கொடுத்தாங்கன்னா வாசிடலாம். இது மெலடி வாசி வாசிக்கணும். ஒரு சீனு அப்போ எல்லாம் மியூசிஷியன் எப்படின்னா, காலைல 7 மணிக்கு வந்தாங்கன்னா 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு, 2 மணிக்கு வந்தாங்கன்னா 9 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட். 7 to 1 கால் ஷீட்டில் ஒரு ரெக்கார்டிங் எடுத்தாரு. ஏவிஎம் வாகினி ஸ்டுடியோவில் ஜி தேட்டரில். அதில் தான் எங்களுக்கு அன்னக்கிளி ரெக்கார்டிங் நடந்தது. அதில் வந்து அவருன்னு தேவராஜ் மாஸ்டர்னு எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே சத்தமே இருக்காது. அண்ணன் மாதிரி தான். அண்ணா எப்படி ஸ்டுடியோவில் அமைதியாக இருக்காங்களோ அவர்கிட்டையும் அப்படி தான் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, படத்தை பார்த்துட்டு, ஏடா அமர் இந்த இடத்துல நீ சோலோ வாசிக்கோ அப்படின்ட்டார். சோலோன்னா நான் இஷ்டத்துக்கு நான் வாசிக்கணும், எனக்கு கொடுத்த நோட்ஸ் கொடுத்தா வாசிடுவேன். நமக்காக எல்லோரும் முன்னாடி எல்லாம் 8 மணி ஆகுது. அந்த ரீலில் முடித்தா தான் கால் ஷீட் முடித்து அவங்க வீட்டுக்கு போகணும். எல்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து வரும். மின்ட்லேருந்து வந்துருப்பாங்க, இதுலேருந்து வந்துடுவோம், தூரத்துலேருந்து. நான் வாசிக்கிறேன் சரின்ட்டு நம்ம பயம். இந்த சீன் வந்து லாஸ்ட்டில் வருது. அப்போல்லாம் கண்டினியூ பண்ணால் யாராவது தப்பு வச்சாங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும். ரெக்கார்டிங்கு ஃபுல் ரீலும் 10 நிமிஷம் ஓடக்கூடிய ரீலும் மறுபடியும் முதல்ல மியூசிக் எல்லோரும் வாசிக்கணும். எனக்கா கை நடுங்குது, என்னத்தை வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறோம். நானும் அங்கே போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் ரெடியா, இப்படி தான் கேட்பாரு. ரெடி மாஸ்டர், நான் சரி ஓகே, டேக் போகலாமா, டேக் போகலாம். சரி படம் ஓடுது, மற்றவங்களாம் கரெக்டாக வாசிக்கலாம். ஆரா வயலின் போது அதான் துரு தூருன்னு அவர் வாசிச்சார், எல்லாம் முடிச்சுட்டு. இது என்னோடது 9வது நிமிஷத்தில் என்னோடய சீன் வருது. அந்த பொண்ணு மடியில் மாடி மேலே இருக்கா இல்லையா, அவள் கீழே வந்து அந்த லெட்டரை போஸ்ட்மேன் வெளியே நிற்பான். அந்த போஸ்ட்மேன்கிட்ட வந்து லெட்டர் வாங்குற வரைக்கும் நீ சோலோ உன் இஷ்டத்துக்கு வாசிக்கோன்னு சொல்லிட்டாரு. நமக்கு ஒன்றும் தெரியாது. சரின்ட்டு எல்லாம் அவசரத்தில் இருக்கிறாங்க. நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி வாசிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறேன். அப்படி ஆகிப்போச்சு, கட்டாயி போச்சு. என்னடா என்ன வாசிக்கின்றது,
அப்படின்னா சரிம்மா சார் ஒன்ஸ் மோர். இதே மாதிரி 3 தரம் போச்சு. வயலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அமர் சீக்கிரம் வாசிச்சிருப்பா, நாங்கள் வீட்டுக்கு போனோம், எங்களுக்கு மின்ட்டுக்கு போனையான்னு அது இன்னும் உதறது. அந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டு வந்தவங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் பல பேர் திட்டு வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். தன்ராஜ் நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வாசிக்கலாம் பாக்கியமான விஷயங்கள். அவரோட விஷயங்கள் எனக்கு சதாவெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பெரிய தெய்வங்கள். அண்ணன் தான் வந்து அவங்க குழந்தைங்க, எங்கள் குழந்தைங்கள்லாம் அவர்கிட்ட போய் சாப்பா கற்றுக்காம நாங்கள் அனுமதிக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட தான் போய் சா தா சா பாடினோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட குருக்களோட வளர்ந்த பாக்கியமெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா காரணம் என்னன்னா, ஃபுல் சாங் இந்த சாங்கு கண்டினியூஸாக பாடணும். அப்போது இப்போ நான் ஒரு லைன் எடுத்தோமா, நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. அது எங்கே வாசிக்கிறோம், எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம். இனிமேல் ஏஐயில் கொடுத்தாச்சுன்னா ஏஐ போட்டு கொடுத்துரும். நம்ம காலத்தில் தூக்கவே முடியாது. ஏஐ பண்ணி கொடுத்த பாட்டெலாம் தான் நிறைய போயிட்டு இருக்குது. இல்லை எடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்க சொன்னால் நிஜமாவே ஏஐ ஒர்க்கு நம்மளை வந்து கெடுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். அதை நம்பி நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னால் பிற்காலத்தில் நமக்கு மூளை வேலை செய்யாது. ஒரு தீமை ஏஐயில் கொடுத்துட்டு நீங்கள் தரன்னா நத்து தன்னா நன்னா நானா தரதன்னா நன்னா நானா தரதான் கரதான் தரதானா வார்த்தை எழுதுறது. அவன் தான் நனையா போனா அட போனா நையா வந்தா அடவா அடப்போ அடயா வானா பாட்டு எழுதிடும் பாடிடும். இதில் எப்படி நம்ம பேர் போட்டுக்கிறது? ஏன்னா அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஆனால் இசை கங்கை அமரன் போட்டுக்கிறது மரியாதையா? எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, வருங்கால குழந்தைகள் தன்னால் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், சிந்திக்க எழுதி கொள்ளணும். நம்ம ஏஐட்ட கொடுத்தா பண்ணால் நம்ம காலத்தில் தூக்க முடியாது. தூக்க வேண்டியது ஏஐ தான். பிற்காலத்தில் வரப்போகுது அதுக்கான ஃபைனல்லாம். ஏன்னா அது இப்போ டவுன்லோட் பண்ண விட்டுடும். அப்புறமேல் போடுற சார்ஜில் தீட்டிட்டாங்கன்னா நம்மளால் அதுக்கு ஒரு நுணுசேர்ந்து நான் பண்ணவே முடியாது. ஆகவே வளர்கிற குழந்தைகளை நீங்கள் அப்படி வளங்க. தன்னால் உனக்கு இருக்கிற சுயரூபத்தை வெளியே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிறது என்னோட மனது ஆசை. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த நிகழ்ச்சியே எதுக்குன்னா கிளாடி அவர்களை பாராட்ட தான். நிஜமா நீங்களாம் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. அதுக்காக எனக்கு டைரக்ஷன் கொடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. நான் உங்களோட இருக்கேன், அவ்வளோதான். நிஜமா அந்த மாதிரி உங்கள் எண்ணம் நிச்சயமாக ஆழமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வரணும் சொல்லி மனசில் இருக்கிறது தெரியும். இளையராஜா உங்களுக்கு நெருக்க மாட்டார், நல்லா பழக்க மாட்டார். நிறைய எவ்வளோ நன்றி தெரிவிக்கிறீங்க அதெல்லாம் பார்த்தேன். இப்போ நான் பாடின பாட்டை அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோ கூட போட்டுருக்கலாம். அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணாங்க உயிரண்ணுங்கிற பாட்டை. அதுதான் ஃபஸ்ட்டு அவர் அண்ணனோட சேர்ந்தது. அண்ணன் மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். அவர் புரட்டு வந்ததே வந்து 50வது ஆண்டுக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தார். நான் பேச முடியல அண்ணன்ட்ட. ஏன்னா சிம்பனி எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கரெக்டாக போனார், போய் நின்னார், போய் சொன்னோன்னே பார்த்துட்டாரு. ரொம்ப நேரம் பேசியிருந்தார் சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்புள்ளவர். அவரை பாராட்டுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைக்கணும், ப்ரெஸ்ஸுக்கு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. தவசீலியும் தம்பியும் வந்து இந்த பாட்டை பாடினது இன்னொரு பெரிய பெருமை. தவசீலியின் தோற்றமே வந்து ரொம்ப என்னன்னு நம்மளால், ஏன்னா ரொம்ப வறட்சியாக இருந்த ஒரு ஸ்டேஜை வந்து ஒரு செழிப்பாக்குறது அந்த ஒரு பொண்ணு தான் நம்ம சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பக்கத்தில் இருக்க முகங்கள்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த முகத்தை பாருங்கள். நல்ல பயங்கர குறும்புக்கார பொண்ணு. ரொம்ப குறும்புக்கார பொண்ணு, ரொம்ப உற்சாகமான பொண்ணு. அவங்க அம்மா அப்பா வளர்ப்பு அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தம்பி வந்து துபாயிலிருந்து வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சிக்காக. அதுக்காக அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்குள்ள கடமைப்பட்டுக்கிறேன். ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்கிறதுனா ஒவ்வொரு பெரிய பெரிய கதை. இப்போ சமீபத்தில் தான் 50வது ஆண்டு விழாவுக்கு போட்டார் ஃபிலிமால எல்லாம். நிறைய எல்லாரும் பழக்கமானவங்க இருக்கனால உங்களெல்லாம் விட்டு பிரிய மனசே இல்லை. நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பயில்வான் மாதிரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்லை, தோசைக்கு வழி இல்லை, அது மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூப்பிட்டு பயில்வான்ட்டே சொல்லிட்டோம். ஏன் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க, அப்படியே இருக்கும் வீட்டில் வந்து பார்த்துக்கையா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லாத பொல்லாதெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜில் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா ப்ரெஸ் இருக்கிறீங்க. எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள், வளர்ந்த ஆளுகளை நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்க வீட்டில். வேணால் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் வந்து இருந்து பாருன்னு சொன்னேன். ஈவன் இது துபாயில் செட்டில் ஆகிட்டான். இவன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போட. இதெல்லாம் இல்லாமல் அவர் அனாதையாக இருக்கார். அப்படி போட்டு என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவை எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆள் நிலையாக நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். பைல்வான் எழுதுனது கரெக்டாக. இது பைல்வானுக்காக சொல்கிற வார்த்தை தான் அது. பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்கிட்டயோ வாழ்க்கையை படிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பாக சொல்லிட்டுருக்காரு. அது சரியில்லை. எங்களை நேசித்து கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்திருக்கோம். வயசு 78க்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசுக்கு மேலே ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வெளியே பண்ணுங்கள். நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. இத்தனை வருஷமாக 70லேருந்து வாச்சிட்ருக்கோம். மியூசிஷியனாக இருந்தோம். இன்றைக்கி வரைக்கும் இருக்கோம். ஆகையில் எங்களை பற்றி குறை சொல்லணுன்னா எங்களை எழுதுங்கன்னு கூட வேண்டாம்.
ஆனால் இல்லாத எழுதி அவர்கள் வந்து கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பயில்வான்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சாரின்னு சொன்னார். அதையும் சொல்லிடுறோம். ஐயோ! இது தெரியாமல் யாரோ சொன்னதை நான் போட்டேங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னாரு. இல்லைங்க, இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் இளையராஜா கஷ்டப்படுறாரு, யார்கிட்ட அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாமல் எழுதிட்டு இருப்பார். அவ்வளோதான். அவர் வேலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராக இருக்க விடுங்கள். கங்கைமரன் என்ன மாதிரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. அன்றைக்கி பேட்டியில் போய் நான் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன் போய். அது மாதிரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளருவதற்கு அடையாளம் இருக்கும். இப்போ கிளாடி என்ன மனசில் வச்சுருக்காரோ அதை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார். சதா அவர்கள் மனசில் என்ன நினச்சிருக்காரோ அதை நோக்கி தான் எழுந்து கொண்டிருக்கிறார். ரவிகாந்த் என்ன நினச்சிருக்காரோ அது மேலே தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் சரி, எல்லாரும் சரி, அவர்கள் இடத்தில் உயர்ந்து போகிறார்கள். எண்ணம் எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உச்சத்தில் வர முடியும். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா, என் கனவும் நினைவும் இசை இருந்தால் மரணமேது என்று பாடின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் மியூசிக் லைனை தவிர வேறு எங்கேயாவது போயிருக்கோமா? எங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு அதை விற்று நல்ல லாபம் சம்பாரித்து ஒரு பெரிய பில்டர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எண்ணம் வரல. இசை கனவும் நினைவும் இசைங்கிற மாதிரி இசையிலே இருக்கிறோம். ஆகையால் எங்கள் மேல் தவறுகளை பயில்வானவர்கள் எழுத வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ப்ரெஸ்ஸு நீங்களாம் நமக்கெல்லாம் நல்ல தோசுங்க. நீங்களாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே உயர்ந்தவர்களை அப்படியே காப்பாற்றுவோம். எப்படி இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், நமக்கு வழி நடத்த தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிக ஆதாரமாக இருந்த நமது பாபு அவர்களுக்கு, டைமண்ட் பாபு அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல. என்னுடைய வாய்நாள் அவங்க நன்றி சொல்கிறது தனியாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் பாபு வந்திருக்கீங்களா? கண்ணா என்னம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாபு தான் அண்ணன் இளையராஜாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப பக்கத்துணையாக இருப்பவர். எந்த வேலைனாலும் நிமிஷத்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். அன்றைக்கி 50வது விழா அவர் தான் அரேஞ்ச் பண்ணிருந்தார். வாங்க பாபு. பாபு வாங்க. பாபு அவங்க அப்பா கூட இருந்த இவர் இத்திரோன்னு குழந்தை. அதான் பாபு தம்பி. வாங்க தம்பி. ரொம்ப பெருமையாக இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்கள் சொல்லத்தான் அன்றைக்கி நாடகத்துக்கு வாசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தபோது இவங்க அப்பாவோட எங்களுக்கு பழக்கம். இவங்க அப்பா தான் எங்களை வந்து அப்போ தூக்கி வளர்த்தவர். எங்களுக்கான ஐயோ நல்லா வாசிக்கிறாங்க அந்த பிள்ளைங்கள, இதை வரேன். நாங்கள் அந்த காலத்தில் நாடகத்தில் வாசிக்கும் போது இவங்க வந்து ராயப்பேட்டையில் இருந்தாங்க. அதெல்லாம் பாபெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தை அப்போ அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது எல்லாம் சரி பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்த்தால் அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே இவரும் எல்லாரோடையும் சேர்ந்து அரவணைப்பாக கேட்டார். நான் வந்து அங்கே இருக்கேன்னு நிஜப்பா பயங்கர பிஸி தான். அந்த நேரத்தில் இதையும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி பாபு. ரொம்ப நன்றி. எனக்கும் அண்ணனுக்கும் பக்கத்தோடய அங்கே இருப்பவர் அவர் தான். நல்லா தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் விஷயம். நன்றி கண்ணன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். யாரை சதா பேசலாம். அம்மா சதா வந்து நன்றி சொல்லாமல் எப்படி? அங்கேயே கொடுத்துருங்க மைக்கு, அங்கே கையில் கொடுத்துருங்க. நீங்கள் உட்காந்து பேசுங்க, கையில் கொடுங்க. சதா அவர்கள் இப்போ ரொம்ப முக்கியமான கலைஞர். அவர் பேசுவதையும் கொஞ்சம் கவர் பண்ணி போட்டீங்க நல்லாயிருக்கும். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாங்கை வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லேடி ஜெரிக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதில் ரொம்ப ஹைலைட்டு கங்கைமரன் பாட்டு எழுதினது தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் ஒரு சாங் கொடுத்துருக்கார் பாட்டு எழுதினேன்னு. அவர் எங்கேயோ காரில் போயின்னு இருக்கார். நான் டியூன் போட்டேன், அப்படியே உடனே எழுதி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பாட்டு எழுதி எனக்கு கொடுத்துட்டார். இந்த சாங் இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா இந்த பாட்டு? அப்புறம் நான் இது இவ்வளோ தூரம் மியூசிக் பண்ணுறதுக்கு காரணம் இளையராஜா தான். அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. அவர் பார்த்திங்கன்னா எனக்கு ஜெயிலோஃபோன், வைப்ரோஃபோன், எலக்ட்ரிக் கிட்டார், அக்கோஸ்டிக் கிட்டார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. இளையராஜா, ஐ லவ் யூ.